ஸ்மாக்டவுன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சு. ஆனா முக்கியமா நம்ம பார்க்க போறோம் என்னன்னா ரோமன் ரெயின்ஸ், சிஎம் பங்க், செத் ரோலன்ஸ் அப்புறம் பால் ஹேமன் செக்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஷோ கிக்காகோ சிஎம் பங்க் தான் பண்றாரு. சிஎம் பங்க் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஏன்னா சிகாகோல இன்னைக்கு ஸ்மாக் டவுன் இருந்துச்சு. அதனால சொன்னாரு, என்ன நீங்க எல்லாம் வெளிநாட்டு கிரௌட பத்தி பேசுறீங்க, வந்து சிகாகோ வந்து பாருங்க, இங்க உள்ள கிரௌட் எப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி சிகாகோ பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாரு. அப்புறம் கேமரா எல்லாம் வாங்கி சிகாகோ இது பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணது. அப்புறம் பால் ஹேமன் வந்தாரு. பால் ஹேமன் எப்படி இருந்தாருன்னா ரோமன் ரெயின்ஸ்ல வயசு மாதிரி தெரியல, சிஎம் பங்கோட கிளைண்ட் மாதிரி தான் இருக்காரு, சிஎம் பங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. அப்புறம் பால் ஹேமன் கேட்கறாரு, என்னடா ஃபேவர்னு. சிஎம் பங்க் சொல்றாரு, இல்ல ரோமன் ரெயின்ஸ் வந்தானே கேட்டாங்க, இன்னும் வரலன்னு சொன்னாங்க. சரி ரோமன் முன்னாடியே சொல்லிக்கிறேன்னு சொல்லி அந்த செக்மெண்ட் அதோட முடியுது. ஆனா சிஎம் பங்க் சிகாகோல ரொம்ப என்ஜாய் பண்றாருங்க. சிஎம் பங்க் சிகாகோ பிரிக்கவே முடியாது போல, அப்படி இருக்கு அவர் ஹோம் டவுன். மத்த எந்த சூப்பர் ஸ்டாரும் ஹோம் டவுன் காண்டி இவ்வளவு இது பண்றது தெரியல. ஆனா சிஎம் பங்க் பண்றதே வேற லெவல். பால் ஹேமன் பேக் ஸ்டைல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ரோமன் ரெயின்ஸ்க்கு. அப்பதான் ரோமன் ரெயின்ஸ் எஸ்யூல வருவாரு. வந்தோடனே கெடுக்கிட்டுன்னு வருவாரு. பால் ஹேமன்ல பேச மாட்டேன், எதுவும் பேசாம டக்குன்னு வந்து இவ்வளவு சீக்கிரம் ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரி பண்ண பார்த்தது இல்லைங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்தோடனே என்ன கேட்டான்னா, சிஎம் பங்க் இருக்கான்னு கேட்டாங்க. பால் ஹேமன் ஆமா ட்ரைபல் சீஃப் இங்கதான் இருக்கான்னு. உன்னமா ஃபேவர் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் கேட்டாங்க, ஆமா ட்ரைபல் சீஃப்னு பால் ஹேமன் சொன்னாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒன்லி ட்ராஷ் டாக் பேச ஆரம்பிச்சிட்டார் சிஎம் பங்க் பத்தி. நான் இல்லைன்னா சிஎம் பங்க் இந்த WWE வந்திருக்க முடியாது, நான் இல்லைன்னா சிஎம் பங்க் இந்த ரெஸ்ல்மேனியா மெயின் இவெண்டே கிடைச்சிருக்காது, நான் இல்லைன்னா சிஎம் பங்க் இங்க கிடையாதுன்னு அப்படி சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சிகாகோ கிரௌட போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சிகாகோ நீங்க கிரௌட் நல்ல கிரௌட், நீங்க மனுஷங்க நல்ல மனுஷங்க தான், ஆனா அவங்க அறிவு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்படி ஏன்னா சிஎம் பங்க் சப்போர்ட் பண்றதுனால. அப்புறம் என்ன சொன்னா, சிஎம் பங்க் இவ்வளவு லெஜெண்டோட சண்டை போட்டிருக்காரு, பெரிய பெரிய ஆளும் சண்டை போடுறாங்க, ஏன் இன்னும் மெயின் இவெண்ட் பண்ணல, ஏன்னா என்னோட சண்டை போடல. பேசிக்கா ரோமன் என்ன சொல்ல வந்தாரா, நான் இல்லைன்னா சிஎம் பங்க் மெயின் இவெண்டே பண்ணிருக்க முடியாது, அந்த மாதிரி சொல்ல வந்தாரு ரோமன் ரெயின்ஸ். அப்ப ரோமன் ரெயின்ஸ் கால் அவுட் பண்ணாரு சிஎம் பங்க். சிஎம் பங்க் வாடா, என்னடா ஃபேவர் என்னன்னு கேட்கல. எனக்கு தெரியும் சிஎம் பங்க் வர மாட்டாரு தெரியும், செத்ராலன் தான் வந்தாரு. அதை பார்த்து ரோமன் ரெயின்ஸ் மூஞ்சியை பார்க்கணும், கடுப்பாயிட்டாரு. இவன் ஏன்டா ஆனா அவனா என் பிரச்சனை என் டிசீஸ்ல வரான் அப்படி. செத்ராலன்ஸ் பார்த்தா ரோமன் ரெயின்ஸ் அப்செட் ஆயிட்டாரு. ஏன்டா ஆனா அவனா என் விஷயத்துல தலையிட்டே இருக்கான், இவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படி. செத்ராலன்ஸ் ரிங்ல வந்தோம் என்ன சொன்னா, ஃபேவரை பத்தி எனக்கு என்னன்னு தெரியல. அவர் ரோமன் ரெயின்ஸ் பார்த்து சொன்னாரு, நீ ஏன் ரியாலிட்டியில இருக்க மாட்டியா, எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை நடந்தா பயந்துடுற, எப்படின்னா நீ ஹைஸ்ட் ஆஃப் த செஞ்சுரியை பார்த்து பயந்த, அப்புறம் போன வருஷம் ரெஸ்ல்மேனியாலே பயந்த, இந்த ஏன் ரியாலிட்டியில இருக்க மாட்டேயான்னு அப்படி ரோமன் ரெயின்ஸ் பார்த்து கேட்கிறா செத்ராலன்ஸ். அப்புறம் நிறைய செத்ராலன்ஸ் தத்துவம்லாம் சொல்றாரு, ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ற, அதை பார்த்து பயப்படாத, இல்லைன்னா நீ சஃபர் பண்ணுவ, இல்லைன்னா அதை கண்ட்ரோல் பண்ண பாப்ப. இந்த மாதிரி செத்ராலன்ஸ் போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கல. ரோமன் ரெயின்ஸ் கடுப்பாயிட்டாரு. டே லாயல்ட்டியை பத்தி நீ என்னடா பேசுற, ராயல்ட்டியை பத்தி நீ ஒரு நீனே பிட்டல் பண்ணவே, நீ எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி அமைதியாக்கிட்டாரு செத்ராலன்ஸ். நான் இங்க எதுக்கு இருக்கேன்னா, பால் ஹேமனுக்கு பண்ண ப்ராமிஸ்னால நான் இங்க வந்திருக்கேனே. அப்புறம் சிஎம் பங்க் என்ட்ரி. சிஎம் பங்க் வந்தோடனே மைக் எடுத்து ரோமன் என்ன சொன்னார்னா, சிஎம் பங்க் வந்தா என்ன சொல்றாங்கன்னா, இது ஃப்ரெண்ட்ஷிப்காக, இது நான் பண்ண சத்தியத்துக்காக, ப்ராமிஸ்க்காக, இது லெகசிக்காகன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, இந்த ஃபேவரை பத்தி தான். அப்புறம் சிஎம் பங்க் அவர் பாஸ்ட பத்தி பேசுறாரு. பாஸ்ட்ல எப்படி சிஎம் பங்க் ஃபயர் பண்ண போயில பால் ஹேமன் தான் தடுத்ததுன்னு. சிஎம் பங்க் வந்துட்டு பால் ஹேமனுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கான்னு அந்த மாதிரி சொல்ல வந்தாங்க. அப்புறம் ஒரு பழைய கதை, பிக் ஷோ, ஆர்விடி இவங்க எல்லாம் ஒரு பஸ்ல இருக்க மாதிரி ஒரு கதையை சொன்னாரு. இந்த மாதிரி பழைய கதை என்ன சொன்னா, சிஎம் பங்க் ஒரு நாள் மெயின் இவெண்ட் பண்ணுவோம், அப்ப இல்ல பால் ஹேமன் தான், பால் ஹேமன் என்ன சொல்லிருக்கா, நான் உன் கார்னர்ல இருப்பேன்னு. இது சொல்லிக்கிட்டு இருக்கல பால் ஹேமன் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அப்புறம் கடைசியா ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்க் சொல்றாரு, ஃபேவர் என்னன்னு தெரியுமா, பால் ஹேமன் வந்து ரெஸ்ல்மேனியா ஏன் கார்னர்ல இருப்பான். ரோமன் ரெயின்ஸ் சிரிக்கிறாரு, இதுதான் ஃபேவரா அப்படி சொல்லி சிரிக்கிறாரு. அப்புறம் பால் ஹேமனை பார்த்தா பால் ஹேமன் கண்ணீரா ஓடுது. அப்புறம் பால் ஹேமனை பார்த்து கேட்டாரு, டே நீ அழுகிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அது கொஞ்சம் ஃபனியா இருந்தது பாக்குறது. அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் வந்து பால் ஹேமனை பார்த்து சொல்றாரு, சரி சீக்கிரம் சொல்லி வர முடியாதுன்னு சொல்லி சீக்கிரம், அவன் என்னை கேட்காம ஒன்னும் பண்ண மாட்டான், வயசுமேன் என்னை கேட்காம ஒண்ணுமே பண்ண மாட்டான்னு சொல்லுவானா. அப்பல ரோமன் ரெயின்ஸ் ஷாக்ல இருக்காரு, ஏன்னா பால் ஹேமன் அமைதியா இருக்காரு. அப்புறம் பால் ஹேமன் கண்ணீரா ஓடுது. அப்பதான் பால் ஹேமன் என்ன சொன்னாரு, இல்ல மை ட்ரைபல் சீஃப் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாரா. எப்படி சொன்னாருன்னா, நோ மை ட்ரைபல் சீஃப் ஐ கேனாட் டூ தட் சொன்னாரா. அப்ப ரோமன் ரெயின்ஸ் ஷாக்கு, அப்படியே கார்னர் கொண்டு போயிட்டாரு பால் ஹேமனை. நான் கூட அடிப்பார் பார்த்தா அடிக்கிற, அவர் கண்ணீரை தொடச்சுட்டு டை வச்சு கண்ணீரை தொடச்சிட்டு இருக்க. சிஎம் பங்க் பின்னால இருந்து அட்டாக் பண்ணிடுறாரு. அப்புறம் ஒரு ஜிடிஎஸ் போட்டாரு. ஜிடிஎஸ் ரோமன் ரெயின்ஸ் செம்மையா செல் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ஃபிளாட் ஆயிட்டான். அப்புறம் செத்ராலன்ஸ் பார்க்கலாம். செத்ராலன்ஸ் சிஎம் பங்க் ஃபேஸ் ஆஃப் பண்றாங்க. அப்புறம் செத்ராலன்ஸ் கலந்துட்டான், அப்படியே ஓடிட்டான், அதோட கிளம்பி போயிட்டான். எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை, இவங்க அடிச்சு விட்டு சாகணும். அப்புறம் பால் ஹேமன் ரோமன் ரெயின்ஸ் பார்த்து கத்துறாரு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்து கத்துறாரு, மை ட்ரைபல் சீஃப்னு அடி வாங்கிட்டு. ஏன்னா பால் ஹேமன் கேரக்டரே புரியல, இங்கிட்டு இருக்குன்னு அங்கிட்டு ரெண்டு பக்கமா அவர் இது இருக்காரு. அவர் என்ன சொல்ற, ரெண்டு பக்கமா இருக்க ஆசைப்படுறாரு. இந்த செக்மெண்ட் 5 ஸ்டார் கொடுக்கலாங்க. எது எப்படியோ செத்ராலன் தான் இந்த செக்மெண்ட்ல என்ஜாய் பண்ணது உண்மையிலே. அவர் சொன்னார், ஐ டோல்ட் யூன்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. எனக்கு தெரியும் பால் ஹேமன் பிட்ரல் பண்ணுவான், ஆனா இது பால் ஹேமன் பிட்ரல் இல்ல, இது சிஎம் பங்க் கொடுத்த சத்தியத்துக்காக, சிஎம் பங்க் கொடுத்த ஃபேவருக்காக அவர் இருக்கு இப்படி பண்றாரு. மத்தபடி பிட்ரல்லாம் சொல்ல முடியாது. பால் ஹேமனுக்கு ஒரு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும், என்ன ஆக்டிங் பண்றாருங்க அம்மா அடி. அவர் ஆன் பாட்லே அழுகுறாரு. கமலஹாசனா சார் நீங்க அந்த பால் ஹேமனு. ரெஸ்ல்மேனியா யார் ஜெயிக்க போறா, சிஎம் பங்கா, ரோமன் ரெயின்ஸ் இல்ல செத்ராலன்ஸ்? அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.